சித்த தேவாய நமோ நம. ஓம் பிரபஞ்ச சபையே போற்றி போற்றி. ஐயனே, இன்றைக்கு கோபூஜைக்கு முன்னாடி நீங்கள் ஒரு முகப்பொறை கொடுத்தீங்க. அப்போ அந்த முகப்பொறையில் நீங்கள் எப்படி காட்சி அளிச்சிங்கன்னா, சிவபெருமான் மாதிரி பின்னாடி சடாமுடியுடன் கூடிய தோற்றத்தோட அந்த ஆதி கைலாய சூட்சமனோட பார்த்து படிக்கிற மாதிரி ஒரு காட்சி கொடுத்தீங்க. ஆமாம், நீங்கள் கோபூஜையும் போது கோபூஜை அப்போ அந்த ஒரு காட்சி ஓகே. அதுக்கப்புறம் கோபூஜை நடத்தும் போது கோபூஜையிலேருந்து என்ன நினச்சுன்னா, கோபூஜை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த கோபூஜையில் என்னென்னா, சிவபெருமான் கோபூஜை பண்ணுற மாதிரியும் நீங்கள் கோப்புல இருக்கிற மாதிரியும் ஒரு காட்சி கொடுத்தீங்க. சரி, இப்போ காட்சி கொடுத்துட்டு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இங்கே அகத்திய பெருமானை அழைக்க வந்தோம். அப்போ அழைக்க வந்தப்போ நீங்கள் சூலாயுதத்தை எடுத்து வந்தீங்க. எடுத்து நான் தான் கொடுத்தேன் கையில். கொடுத்துட்டு அப்போ சூலாயுதத்தை கையில் வச்சுட்டு அகத்தியர் வெளியில் வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அப்போது இந்த இடத்துல வச்சு கரெக்டாக சூலாயுதத்தை இப்படி சுற்றினீங்க. அப்போ சுற்றும் போது பின்னாடி ஒரு சடாமுடியோட முடி பரியான முடி இந்த சூலாயுதத்தை சுற்றுற மாதிரி ஒரு காட்சி வந்துச்சு. சுற்றுற மாதிரி ஒரு காட்சி. சரி ரைட்டு அப்படின்ட்டு சூலாயுதத்தை கொண்டு அங்கே போயிட்டு அங்கே போயிட்டு பூஜைலாம் முடிச்சுட்டு தவத்தில் உட்காந்துருக்கோம். அப்போ தவத்தில் உட்காந்துருக்கும் போது நீங்கள் தவத்தில் உள்ள உட்காந்துருக்கீங்க, நாங்கள் தவத்தில் வெளியே உட்காந்துருக்கோம். அப்போ என்னோட ஆன்மா பிரித்து என்னை விட்டு தனியாக போய் நேராக சபைக்கு முன்னாடி அந்த வாசலில் நின்றுட்டு. அப்போ சரி ரைட்டு நின்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் ரெண்டு ஆன்மாவோட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுது. ஒன்று. ரெண்டாவது, அப்போ நின்றுக்கிட்டே இருக்கும்போது உங்கள் ரெண்டு ஆன்மாவும் பேசி ஒன்றா கலந்துருச்சு. ஒன்றா கலந்து அந்த கலக்கிறதுக்கு முன்னாடி அந்த சிவலிங்கம் இருக்கலாம். சிவலிங்கத்திலேருந்து அந்த சுடுமுனையில் நீங்கள் சந்தனம் பூசுவீங்களா, அதுலேருந்து ஒரு ஆற்றல் வெளியே வந்துச்சு. அந்த ஆற்றல் வெளியே வந்த பிறகு இந்த இரண்டு ஆன்மாவும் ஒன்றாக கலந்து மீண்டும் இந்த சுடுமுனைக்கு உள்ளேயே போயிடுச்சு. போனதுக்கப்புறம் அதுலேருந்து திரும்ப ஒரு ஆற்றல் வெளியே என்னோட ஆன்மாவை கூப்பிட்டு பயணிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, பயணிக்க ஆரம்பிச்சோட ரைட்டு எங்கடா கூப்பிட்டு போது பார்ப்போம் அப்படின்ட்டு கூப்பிட்டு அது வாட்டில் போய்கிட்டே இருந்தோடனே சரி நம்மளும் போவோம் அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்கல. பூ மரம் வேலி முண்டு காடு எல்லாமே ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி கூப்பிட்டு போயிடுச்சு. நானும் பின்னாடி போய்கிட்டே இருக்கேன். சரி போவோம் அப்படின்னு அந்த திடீர்னு ஒரு இடத்துக்கு போன உடனே இந்த ஒரு அருவா கத்தி மாதிரி என்னமோ ஒன்று எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல. அந்த ஒரு மரத்துக்கு கீழே நேராக நின்றுக்கிட்டு அந்த மரத்தில் வேறாக போய்கிட்டு அந்த வேற போரை பிடிச்சி தர 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 அறுத்துக்கிட்டே வேற போரை அந்த கத்திட்டு அறுக்கு. சரி என்னடா வேற போய் எடுத்தா மரம் பட்டுக்கிறாதா, சரி ரைட்டு அப்படின்ட்டு ஒன்று நான் சொல்ல பேசாமல் இருந்துட்டேன். அப்படி வேற அறுத்து முடித்த உடனே அடுத்த கனவு என்னன்னா, அறுத்து முடிச்சுட்டு என்னை பிடிச்சி தள்ளி விட்டுருச்சு. அதோட வேலை முடிஞ்சது மாதிரி என்னை அங்கே தள்ளி விட்டுருச்சு. தள்ளி விட்டேன்னா சரி ரைட்டு நான் அங்கிருந்து காண எங்கே போய் விழுந்தனோ தெரியல, எங்கிருந்து போய் விழுந்தா கடலில் பாதாளத்தில் உள்ள மாதிரி பூரா இருட்டுக்குள்ளே போய் உள்ளே விழுந்தாச்சு. உள்ளே போய் விழுந்த இடம் நேராக போய் குப்புற விழுந்து தண்ணி. சரி தண்ணிக்குள்ள விழுந்துட்டோம். அன்னைக்கும் தண்ணி இன்னைக்கும் தண்ணி ரைட்டு. தண்ணிக்குள்ள விழுந்துட்டு சரி தண்ணிக்குள்ள எரிச்சு போவோம் அப்படின்ட்டு தண்ணிக்குள்ள எரிச்சு போய்கிட்டு இருக்கும்போது ஒரு குகைக்குள்ள ஒரு குகை ஒன்று. அதெல்லாம் பாதாளத்துக்கு போயாச்சு. குகை இருக்கு. அதுக்கடுத்து எங்கடாக வந்தோம், எப்படி போகணும்னு பாதை தெரியல. அது பாதாளத்துக்கு போனதுக்கு பாதை தெரியாது. சரி நீ எப்படா வீட்டுக்கு போக, எப்படா மோடி செவைக்கு போக ஒன்றும் தெரியாமல் அங்கே போய் சரி கொஞ்சம் நேரம் உட்காந்து போவோம் அப்படின்னு சுற்றி பார்க்கறதுக்கு போய்கிட்டு இருந்தேன். சுற்றி பார்க்க போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் அதே சடாமுடியோட வச்சு அங்கத்துக்குள்ளே அதெல்லாம் பாதாளத்துக்குள்ளே தவறுகிட்டு இருக்க. சரி ரைட்டு, வந்த பாதையும் தெரியல, கூட்டு வந்தது யாருன்னு தெரியல, திரும்பி போகிறது எப்படின்னு தெரியல. ஒருத்தர் தான் இருக்காரு சிவனேன்னு. இவரை பார்த்து சிவனேன்னு உட்காந்து அப்படின்னு அங்கனே பண்ணிட்டேன். அவ்வளோதான். என்னையா? ஆமாம், தண்ணி. அந்த தண்ணியை கடந்து நான் போகிறேன். அவர் உட்காந்துருக்காரு, அவரை சுற்றி தண்ணி இருக்கு. அதுக்கடுத்து போகிறதுக்கு பாதியும் தெரியல. இவர் வேறு சிவமா உட்காந்துருக்காரு. போய் பேசுவாரா என்னன்னு ஒன்றும் தெரியல. சிவனே நான் அங்கேயே உட்காந்துருவோம்ட்டு நானும் அது பக்கத்தில் உட்காந்துருக்கேன். இன்னொரு முத்துக்குமார் மாதிரி இருக்கு. இன்னொரு முத்துக்குமார் வந்துட்ட மாதிரி இருக்கு எனக்கு. அதான் நினைச்சேன் அவன் சொல்ல.
சந்தோஷம். அகத்தி பெருமான் மகிழ்ச்சியோட உனக்கு விடை பகிர்வார். நான் முத்துக்குமார் தான் நினைப்பேன். சரி பரவாயில்ல, காட்சி பரவாயில்லையேன்னு என் சந்தோஷம். எல்லாருக்கும், சீடர்களுக்கு எல்லாருக்குமே சந்தோஷம். அது அகத்திய பெருமான் திருவடியிலே சமர்ப்பணம் செய்யும். ஓம் அகதி சாய நமக. எதற்கு விடை பகிர்ந்து எவ்வினாவை விடுவது என்று அகத்தியனுக்கே சற்று சலனமாக உள்ளது. ஓம் அகதி சாய நமக. அனைத்தும் அற்புதமான காட்சிகள். உயர்வான காட்சி அருட்கோமாதா நிலைக்கு முன்பாக முகப்புரை உரைக்கின்ற பொழுது சிவபெருமான் போல் தோன்றிய காட்சி. பூஜை நிகழ்த்துகின்ற பொழுது ஆற்றலாய் சிவபெருமான் பூஜை நிகழ்த்த கோமாதாவிற்குள் சிவமகா மாலை சித்தமுடைய திருவுருவம் இருக்கிறது. இதைத்தான் அகத்தியன் சூட்சம நூலில் சீடர்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் பறைசாற்றி வருகின்றான். சச்சங்கம் முழுவதும் என்றார். சித்தன்தான் பிரபஞ்சம், பிரபஞ்ச மகாசபைதான் சித்தன், அவனுக்குள் தான் நூல், நூலுக்குள் தான் அத்துணை ஆற்றலும் பரவி கிடக்கின்றது என்று கூறுகின்ற வார்த்தைகள் சித்தர்களும் தேவர்களும் அகத்தியரும் சிவமகா வாழை சித்தரும் இயல்பு நிலையில் உரைக்கின்ற பொழுது அதனை ஊர்ஜிதமாக அற்புதமாய் காட்சியாக காண்பது என்பது அரிதான ஒன்று. அந்நிகழ்வை கண்டவனே அகத்தியன். தொடர்கதை போல், முடிவில்லா ஒரு தொடர்கதை போல் அற்புதமான ஞான காட்சிகள் ஒவ்வொன்றாய் ஒவ்வொன்றாய் வரிசையாக உன்னை இழுத்து பிடிக்கின்ற அத்தகைய வேர்களை வேறெடுத்து ஆற்றல் கொண்டு அற்புதமாய் புனித பாதாள கங்கா நதி நீருக்குள் தவமிருக்கும் சிவமகா வாழை சித்தரிடம் சென்று அமர்வது என்பது அற்புதமான உயர்நிலை காட்சி என்றார். செல்லும் வழியில் வருகின்ற இடர்கள், அந்த இடர்களை வேறறுக்கின்ற தன்மை நீயாக அத்தடைகளை தகர்த்தெறிகின்றாய். எவருடைய உதவியும் இல்லாது உன்னுடைய சரணாகதி ஆற்றலின் மூலமாக ஒவ்வொரு தடைகளையும் தகர்த்தெறிந்து இறுதியில் சென்றடைகின்ற தலம் சிவமகா வாழை சித்தன் தவம் புரியும் தலத்திற்கே சென்று விட்டார்கள் எனில் அதைவிட ஒரு பெரும் பாக்கியம் சபையில் இல்லை என்றார். ஏனெனில் சித்தனை அங்குமிங்குமாக சிலை வடிவமாக, பரந்தாமன் உருவமாக, சிவபெருமான் உருவமாக இயல்பு நிலையில் காண்கின்ற காட்சிகள் வேறு. பாதாள கங்கா நதி நீரோடு அவன் தவமிருக்கின்ற தலம் நோக்கி சென்றவனை காண்பது என்பது அற்புதமான அரிதான ஆற்றலான ஒன்று என்றவர். காட்சியை கண்டாய், அன்றே உரைத்தோம் யாம், நீ ஆற்றலாய் விழிப்பாய் என்று. நீ ஆற்றலாக வளர்ந்து கொண்டு இருக்கின்றாய் என்றவர். உயர்வாய் அற்புதமாக நற்காட்சிகள். சுளாயுதம் அவன் கரம் கொண்டு, கரம் வைத்திருப்பவன் ஒரு மானிடன், கையில் வைத்திருப்பது ஒரு உலோகம் என்று எண்ணாது பிடித்திருப்பவனை சிவமகா வாழை சித்தனாய் சிவமாய் அவன் கரமிருக்கும் அத்தகைய ஆயுதத்தை சூலாயுதமாக நீ நினைத்த மறு நொடி அவன் சுழற்றிய கணம் அச்சூலாயுதமதில் அவன் கேசம் சுழன்றதை கண்டாய். இதுதான் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இங்கும் அங்குமாக அகத்தியனையும் விநாயக பெருமானையும் அழைத்து செல்கின்ற அற்புதமான நிகழ்வு இருக்கின்றது. இந்நிகழ்விற்குள் நடைபெறுகின்ற சூட்சமங்கள் கோடான கோடி, எண்ணில் அடங்காத சூட்சமங்கள் என்று அகத்தியன். இங்கு அமர்ந்திருக்கும் அகத்தியனும் விநாயக பெருமானும் சாதாரண நிலை கொண்டவர்கள் அல்ல. அற்புதமாய் இவனை வழி நடத்திய அகத்தியன், இவனை வழி நடத்திய ஜீவ ஏடுகளில் உள்ளிருந்த அகத்தியன் அற்புத வடிவம் கொண்டு அமர்ந்து இவனுக்கு ஆகம நெறிமுறைகளை எல்லாம் ஏற்று, இவன் வழங்கிய ஆகம நெறிமுறைகளை அனைத்தையும் ஏற்று அமர்ந்திருக்கின்ற அற்புதமான ஒரு சிவமகா அகத்தியன் தான் உள்ள அமர்ந்திருக்கிறார். அவனை வழிநடத்தி செல்வதற்கு அவனை முழுமுதல் நிலையாக வணங்குகின்ற விநாயக பெருமானும் அகத்தியனும் வருகின்ற பொழுது ஆற்றலாக அவர்கள் ஒன்றாக அவர்களோடு இகலோகத்தில் இருக்கும் அத்துணை சுவடிகளும் பயணிக்கின்றன. ஜீவ ஏட்டு சுவடி பிரதி நிலைகள் ஒரு எழுத்துக்கள் கூட மீதமில்லாது இவன் திருவடியில் தஞ்சமடைந்திருக்கின்றன. அகத்தியன் போல் அற்புதமாய் ஆகவே இங்கு நடைபெறும் ஒவ்வொரு நிகழ்விற்குள்ளும் சூட்சமங்கள் அடங்கி இருக்கின்றது. அதிகாலை கோமாதாவை நீராட வைப்பது முதல்
அதன் பூஜை நிகழ்வுகள் நடந்தேறிக் கொண்டிருக்கின்ற பொழுதும் அவரவர்கள் மஞ்சள் நீரினால் கரம்கால் சுத்தம் செய்து உள் செல்கின்ற அத்துணை நிகழ்விற்குள்ளும் ஒரு சூட்சமங்கள் புதைந்திருக்கின்றன. அதனை ஒன்று விடாத அற்புதமாய் தமக்காட்சியாய் கண்டு இறுதி நிலையில் நீரை காண்பதே பெரிய விஷயம். நீரில் தவமிருக்கும் சிவமகா வாழை சித்தன் எத்தகைய உருவத்தில் வேண்டுமானாலும் அவன் காட்சி கொடுப்பான். அகத்தியன் உருவத்தில் கொடுக்கலாம், சிவபெருமான் உருவத்தில் கொடுக்கலாம், இங்கு அமர்ந்திருக்கும் சீடர்களின் உருவத்தில் அங்கு அமர்ந்திருக்கலாம். அவ்வாறு அற்புதமான காட்சி கண்டவனே, உன் ஆன்மா உன்னிடம் இருந்து திரிந்து வந்து இரு ஆன்மா சிவமகா வாழை சித்தனும் அகத்தியனோடு ஒன்றாக கலந்து இரு ஆன்மாக்களுக்கும் உரையாடி அவை இரண்டும் உனக்கு முடிவெடுத்து உன்னை அனுப்புகின்ற அற்புதமான ஆற்றல் பெற்ற காட்சி, சூட்சம காட்சி. அதை இயல்பு நிலையில் விவரிக்கின்ற ஆற்றல்களை ஒன்று கூட மறந்து விடாது, ஒன்று கூட சோடை போகாது விவரிக்கின்ற அற்புதமான வெளித்திரை கூட அல்ல, உன் சிந்தை திரைக்குள் இருந்து நீ கூறுகின்ற அற்புதமான நிலை உடன் மறந்து விடுகின்ற காட்சிகள் எவரவர்களுக்குள்ளிருந்தும் வரும் விழும் எழும். ஆனால் ஒன்று கூட மீதமில்லாது தொடர்கதை போல் உச்சரித்து அற்புதமாய் அகத்தியனை வியப்பில் ஆழ்த்துகின்ற அவர்கள் உரைத்த மாதிரி அவர்கள் கூறியது போல் இன்னொரு குமரனாக வளர்ந்து வருகிறார். அவன் கூட பிதற்றுவான், சற்று முன்னும் பின்னும் திதற்றுவான். இசையில்லா நிலையில் ஆற்றலாய் உரைத்து அகத்தியனுடைய அகமகிழ்விற்குள் நீ வந்து அமர்ந்திருக்கின்றாய் என்று நல்ல ஆசிரியர்கள் வழங்குகிறார். அற்புதமாய் உயர்க நீ ஆற்றும் பணி எடுக்கும் செயல் யாவையும் கல்நிலையாய் உயர்ந்து உன் இல்லம் சிறக்க அகத்தியன் உத்தரவாதமான ஆசிகள் வழங்கியவர்.